Hi everyone. இந்த கிளாஸ்ல நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் பிளவுஸுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ரெக்வயர்ட் மெஷர்மெண்ட் ஏற்கனவே உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாடி மெஷர்மெண்ட் ஷோல்டர் தான். ஷோல்டர் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட், அதாவது ஸ்லீவ், நம்மளோட ஹேண்டும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக டேப்பை பிளேஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அடுத்த ஜாயிண்ட்ல டேப்பை வைக்கணும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14, கரெக்டாக 14 இருக்கு. இப்படி தான் பிளேஸ் பண்ணணும். இப்படி இறக்கிலாம் பிளேஸ் பண்ணக்கூடாது. மேலே ஷோல்டரில் வந்து நமக்கு இந்த கர்வ் இருக்கும்ல, அந்த கர்வ்ல கரெக்டாக பிளேஸ் ஆகிற மாதிரி தான் வைக்கணும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட். நீங்கள் வந்து கையை லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேண்டை லிஃப்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ஒரு போன் இருக்கும். அந்த போன் டு நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கு, அந்த போன் வரைக்கும் எடுக்கணும். தென் நெக்ஸ்ட் பேக் லென்த். பேக் லென்த் சென்டர் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து, இது கஸ்டமர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் தான். எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வெயிஸ்ட் லைன். ஆக்சுவலாக வெயிஸ்ட் லைன்ங்கிறது பாடியிலேயே சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் வெயிஸ்ட் லைன். இந்த பாடி ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வெயிஸ்ட் லைன். பட் பிளவுஸ் வந்து நம்ம இந்த இடத்துல போட மாட்டோம். பிளவுஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தான் போடுவோம். ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பிளவுசஸ் பார்த்தீங்கன்னா 13.5, 14, 14.5 தான் வரும். ரொம்ப ஹைட்டானவங்களுக்கு தான் 15, 15.5 போகும். அது ரொம்ப ஜாஸ்தி. மோஸ்ட் ஆஃப் த பிளவுசஸ் ரொம்ப ஸ்மால் பாடிலாம் இருந்ததுன்னா 12.5 வரும். ஓகேவா? இது அஸ் பர் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தான். ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேக்ல எடுக்க வேண்டியது ஷோல்டர், பிளவுஸ் லென்த் எடுத்தாச்சு. தென் பேக்கோட நெக் எவ்வளோ தூரத்துக்கு வேணுங்கிறத எப்படி எடுக்குதுன்னா, அதே சென்டர் ஆஃப் த ஷோல்டரில் இப்படி வச்சு கஸ்டமர் வந்து இங்கே காமிக்க சொல்லி எங்கே வேணுமோ அங்கே இப்படி டேப்பை ஃபோல்ட் பண்ணும். இப்படி டேப்பை ஃபோல்ட் பண்ணும். டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் ஆகணும். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் ஆகணும். இப்படி ஃபோல்ட் ஆகக்கூடாது, மேலே இப்படி ஏற்றி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஃபோல்டு. இப்போ 9 இன்ச்சில் வச்சுருக்கேன். இது ரெக்குவயர்மெண்ட் தான். கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம நெக் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 10 வந்து ரொம்ப டீப் நெக், 8, 9லாம் நார்மல் நெக், 7 கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக வரும். நமக்கு பாடி ஹைட்டை பொறுத்து தான் இந்த நெக்கோட டிஃபரன்ஸ்லாம் வரும். தென் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பாடிஸில் இது ஃபுல்லாகவே லென்த் மெஷர்மெண்ட்ஸ் இப்போ சொல்கிறேன், ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம். இதுவும் மிட் ஆஃப் த ஷோல்டரில் வச்சு ஃபஸ்ட்டு பஸ்ட் பாயிண்ட். நான் அந்த நோட்ஸில் எல்லாமே கொடுத்துருப்பேன், அந்த ரெக்வயர்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இப்படி கொண்டாந்து நம்மளோட பஸ்ட் எண்ட் ஆகிற இடம், இந்த இடம் எண்ட் ஆகுதுல, அந்த இடம் கரெக்டாக எவ்வளோ லென்த் இருக்கோ அதுதான் நம்மளோட கப் ஷேப்போட லென்த். அந்த லென்த் எடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வெயிஸ்ட் பேண்ட் வைப்போம். ஓகே, இந்த கப் ஷேப் வெயிஸ்ட் பேண்ட் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான். ஸோ வந்து கப் ஷேப் தான் இதுலேருந்து எடுக்கணும். இதோட பஸ்ட் பாயிண்ட்ங்கிறது நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் கரெக்டாக இதில் 10 இன்ச் வருது. அண்டர் பஸ்ட் இங்கேருந்து இங்கே எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் அண்டர் பஸ்ட். இங்கேருந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 13 வருது. அதாவது அண்டர் பஸ்ட் இங்கே பஸ்ட் பாயிண்ட் 10னா பஸ்ட் பாயிண்ட்லேருந்து அண்டர் பஸ்ட் எவ்வளோனா 1, 2, 3 இன்ச்சு தான் வந்து அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ். தென் ஃப்ரண்ட்டோட நெக்கும் இப்படி தான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்க. 6 இன்ச்சுங்கிறது நார்மல், ரொம்ப டீப்பாகவும் இருக்காது, ரொம்ப க்ளோஸாகவும் இருக்காது. 6 இன்ச், 5.5 அண்ட் 6 இன்ச் வந்து நார்மலாக இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணி காமிச்சு கஸ்டமருக்கு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸில் அண்டர் ஆர்மில் டேப்பை இப்படி ரவுண்ட் பண்ணும். டேப்பை ரவுண்ட் பண்ணி இதுதான் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட். இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்டர் ஆர்மில் இப்படி இது ஃப்ளோ ஆகக்கூடாது. கரெக்டாக அண்டர் ஆர்மில் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதே அளவு ஸ்ட்ரைட்டாக பாடிஸில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இதில் 1 ஃபிங்கர் உள்ளே வச்சு கொஞ்சம் லூஸ் கொடுத்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பஸ்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ். பஸ்ட்டை வந்து ரொம்ப புல் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை நீங்கள் எவ்வளோ இருக்குனாலும் இறுகிடும். அந்த மாதிரி இருக்காமல்
இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விட்டு எடுக்கணும். இந்த இடத்துலையும் பேக்லையும் டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இப்படி 1 ஃபிங்கர் உள்ளே வச்சு எடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பேக் லென்த் நம்ம எங்கே எடுத்தோமோ, இப்போ பேக் லென்த் இங்கே எடுத்துருக்கோன்னா இதே இடத்துல வெயிஸ்டோட ரவுண்டு எடுக்கணும். வெயிஸ்டோட ரவுண்டு நல்லா டைட் பண்ணி எடுக்கணும். வெயிஸ்டோட ரவுண்ட் நல்லா இவ்வளோ டைட் பண்ணி எடுக்கணும். இதில் 1 ஃபிங்கர் கேப் விட தேவையில்லை. தென் ஆர்ம் ஹோல், இதில் வந்து ஸ்லீவ் இல்லாதனால இதில் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம். நான் எனக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்படி இன்ச் டேப்பை நம்மளோட ஆர்ம் ஜாயிண்ட், கரெக்டாக ஆர்ம் ஜாயிண்டில் ஃப்ரண்ட்டில் ஃப்ளோ பண்ணி இதுவும் 1 ஃபிங்கர் உள்ளே வச்சு ஸ்லீவை கரெக்டாக இப்படி விடணும். விட்டு 1 ஃபிங்கர் வச்சிங்கன்னா இந்த இடத்துல எங்கே வருதோ, என்னோட ஆர்ம் ஹோல் 17.5 வருது. கரெக்டாக எடுக்கணும்னா இன்ச் டேப்பை ஏதாவது ஒரு சைடு ஃப்ளோ பண்ணி இங்கே கொண்டாந்து இப்படி ரோல் பண்ணி கரெக்டாக இன்ச் டேப்பில் இப்படி 1 ஃபிங்கர் உள்ளே வச்சு எடுக்கணும். இப்படி எடுக்கணும். ஸ்லீவோட மெஷர்மெண்ட் கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் ஸ்லீவ் வேணுமோ அந்த இடத்துல வச்சு அங்கேருந்து ஸ்லீவோட ஓப்பன் மெஷர்மெண்ட் எடுக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுக்கும். மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பேட்டர்ன் மேக்கிங், ப்ளவுஸோட ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும். கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.